நாகை அடுத்த சர் ஐசக் நியூட்டன் பள்ளி +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இப்பள்ளியானது கல்வி பணி தொடங்கிய 3 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதன் பின்னணியில் தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், மாணாக்கர்கள் மற்றும் நிர்வாகத்தினுடைய கூட்டு முயற்சியில் 100% தேர்ச்சி. 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். ஹரிச்சரன் 573, அக்ஷயா 568, மனோ 557 மதிப்பெண்கள் பெற்றதோடு அல்லாமல் மேலும் சராசரியாக 76.52% பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்ற மாணாக்கர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். பள்ளியின் இயக்குனர் சங்கர் மாணாக்கர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினார். மேலும் ஆலோசகர், இரு பள்ளியின் முதல்வர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். But the students who got admission very got less mark in 10th standard. Compared to that, they got more mark in 12th standard. Something got in 10th standard. அதே ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 531 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்னாங்க, மூன்றாவது பொதுத் தேர்வை சந்தித்து மூன்றாவது பொதுத் தேர்வு லாஸ்ட் இயர் பர்சன்டேஜோட இந்த இயர் பர்சன்டேஜ் வந்து ஒரு 11% நம்ம வந்து டோட்டல் ஆவரேஜ் மார்க்லாம் அதிகமாகிருக்கும். அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் 44 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. 44 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் 10 ஸ்கூல் வந்து 100% ஸ்கூலு. மூன்றாவது ஆண்டை மட்டுமே எதிர்கொள்கிற ஒரு ஐசக் நியூட்டன் பள்ளி 100% வாங்குறது ஃபஸ்ட்டு. மற்ற 9 பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே மேல்நிலை பள்ளி வகுப்புகள் இருக்காங்க. நம்ம மட்டும்தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக குறுகிய காலத்தில் 100% வெற்றியை கொடுத்த ஒரே பள்ளி ஐசக் நியூட்டன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நிச்சயமாகவே எங்கள் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள். நான் வந்து ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் எப்போ 8 மணிக்கு வரணும்னா 7:50க்கு அவங்க ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. எங்களோட ஆசிரியர்களோட முதல்வரோட கடின உழைப்பினால் மட்டும்தான். அதோடு மட்டும் இல்லை, மாணவர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. மாணவர்கள் வந்து நீங்கள் வர சொன்னப்பெல்லாம் வந்து எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல் நாங்கள் எப்போல்லாம் வர சொன்னோமோ அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த வெற்றி வந்து சாத்தியமாச்சு. உங்கள் குழந்தைகளை மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அடுத்தடுத்த கட்டத்தில் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மானிட்டரிங்லாம் வந்து ஸ்கூல் லெவலில் தான் மானிட்டரிங் இருக்கும். காலேஜ் லெவலில் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாகவே அவங்க கிட்ட கட்டி அவங்க டிசிப்ளினாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம உங்களுக்கு நிறைய வர சொல்லியிருக்கோம், நிறைய கஷ்டப்படுத்திருக்கோன்ற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனால் நிச்சயமாகவே இந்த ரிசல்ட் வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த 573 எடுத்த ஹரிச்சரன் வந்து 332 எடுத்துட்டு அவங்க அப்பாட்ட நான் சொல்லி கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி 573 எடுத்துங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக அக்ஷயா 560 எடுத்தவங்களும் 10th கம்பேரிட்டிவ் ஜென்ரலாக என்ன நம்ம ஸ்கூலோட தமிழ்நாட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு வச்சுங்க. 10th ஒரு 450 மார்க் எடுத்தவன் 12th வந்து 80% எடுத்தானா 10th மார்க் வந்து 12th மார்க் வந்து 70% தான் இருக்கும். ஒரு 10% 15% குறையும். ஐசக் நியூட்டனை பொறுத்தவரை 10th மார்க்லேருந்து 20% ஒவ்வொருத்தரோட மார்க்கும் அதிகமாகும். அதுக்கு காரணங்கள் ஆசிரியர்கள். அதோட அது மட்டும் கிடையாது, இன்னொரு பொண்ணு வந்து அப்பீன் பொண்ணு வந்து சிபிஎஸ்சியில் என்ன மெத்தடாலஜினா, ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆன கூட இப்போ மேக்ஸில் அந்த பொண்ணு ஃபெயில் ஆகி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டில் பாஸ் ஆகி 297 எடுத்த ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து 510 எடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எங்களோட ஆசிரியரோட பாதையை வெளியே வந்துருவாருன்னு பையன் பண்ற கவலையை விட 10 பங்கு அதிக கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. முகத்தில் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி தெரியுது. எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100% அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா சார் சொன்னது மாதிரி ஒரு 3 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைவோம் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஏன்னா இந்த பள்ளி ஆரம்பிக்கிறோட 110 பேர் இழுத்து பறிச்சுக்கிட்டு அங்கே இங்கே ஓட ஒழியாரு கடந்து கட்டி புரட அந்த பள்ளியோட அதனுடைய விளைவு இன்னைக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட். நல்ல மாணாக்கருடைய ஒத்துழைப்பு, அதை விட பெற்றோருடைய ஒத்துழைப்பு. 7 மணி கிளாஸுக்கு 6:15 வந்து நிற்பாங்க பெற்றோர்கள் அந்த பக்கம் கேட்ல. எனக்கு பாவமாக இருக்கும், ஒரு டீ கூட குடிக்க முடியாது கேன்டீன்ல. அப்படியே உட்காந்து இன்னொரு பார்ட்னர் யாராவது இருப்பாங்க, 2 பேரும் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பையன் போன பிறகு அழைச்சிட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு கடின உழைப்பு, பொறுமை எல்லாமே சேர்ந்துதான் இது வந்து. நீங்க ஒழிய படிச்சதுனால மாத்திரம் இந்த மார்க் வரல என்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அதனால கடின உழைப்பும் இருக்கணும், ஒரு கூட்டு முயற்சியும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான தாற்பயம். அதனால அந்த விதத்தில் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ். ஸோ இங்கே இல்லை, வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் எங்கே போனாலுமே வெற்றி தான். ஏன்னா முன்னோட இதே டெம்போவோட இதே வேகத்தோட பின்வாங்காம அது வாட்டில் முன்னேறமா உங்களுக்கு பிரகாசமான ஒரு காலத்தை கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி. அதாவது பசங்கள்லாம் பார்த்தோன்னே அப்படியே உள்ளார்ந்து ஒரு மகிழ்ச்சி, இதோ நம்ம அப்படியே ஒரு ஹாப்பி சந்தோஷம். வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு 18 ஆண்டு காலம் ஒரு கொடுத்த அப்பா அம்மா உழைப்புக்கெல்லாம் கொடுத்த ஒரு கிஃப்டாக நினைக்கிற ஒரு அருமையான சூழல். ஏன் அவங்களுக்கு கிஃப்டாக இருக்கும் அப்படின்னா, தி ஸ்கோர் 10th ஒரு லெவல் மார்க் எடுத்துருக்காங்க. இவங்க மேடம் எல்லாம் முட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10th 400 மார்க் எடுத்தவங்க 12th 400 கீழே தான் இருப்பாங்க. ஆனால் 10th 400 கீழே எடுத்தவங்க 12th 500 எபோ எடுத்திருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த கிரெடிட் வந்து நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் காரணமாக இருக்கும். இதை படிக்க முடியும் ஒரு என்வரன்மெண்ட்டே நல்லா இருக்கும், ஒரு சூழல் நல்லா இருக்கும். இது நீங்க என்ன படிச்சாலும் மேக்ஸ் வர போறது இல்லை. ஏன் கிடையாது, முதல்ல கிரெடிட் கோஸ் டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிச்சயமா பேரண்ட்ஸ். நிறைய நேரத்தில் அடுப்பாய் தான் போய் அழைச்சிட்டு வருவீங்க. சார் சொன்னா ரொம்ப சந்தோஷமா அழைச்சிட்டு வந்தீங்க, காலையில் இவனை வர கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்து போய் இந்த வேலை இல்லை, இந்த ஸ்கூல்ல டீச்சர் காலைல 6 மணிக்குங்கிறாங்க 5 மணிக்குங்கிறாங்க. அதுல வர எப்பயாவது காரணம் தேடிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரிசல்ட் வரப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட உழைப்பு கிடைத்த மகிழ்ச்சி. அதை நம்ம பசங்க கொடுத்துட்டாங்க. அதனால அந்த பசங்களுக்குலாம் பேரண்ட்லாம் நல்ல கை தட்டலாம், நல்ல சந்தோஷமான. சரி இதெல்லாம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஆஃபர் இருக்கு. அது இப்போ வந்து அப்புறம் மெடிக்கல் ஸ்கூல் ரீசெண்டாக ஜாயின் பண்ணி ஃபுல் எஃபெக்டாக இருக்கிற பிரின்சிபல் அவங்கள வந்து ஆன் பிகாப் ஆஃப் ஐசெக் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் உரிமை எடுத்துட்டு ஆன் பிகாப் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஐ வுட் அப்ரிஷியேட் பிரின்சிபல். 2 பிரின்சிபலையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, யாரும் நாங்கள் இன்ன வரையும் நான் சொல்கிறேன், இந்த அமௌண்ட் டீச்சர்ஸ் 11th 12th டீச்சர்ஸ் நிச்சயமா ஒரு மேக்ஸ் ஈஸியா இருக்கு, ஒரு காமர்ஸ் ஈஸியா இருக்கு, ஒரு அக்கௌண்டன்ஸ் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு காமர்ஸ் அக்கௌண்டன்ஸையும் பேசிக்கா இருக்கு உற்பத்தி ஆகிறதே வந்து நீங்க 11th 12th தான். எனக்கு தெரிஞ்ச லெஸ் தென் 10th ஸ்டாண்டர்ட்ல கிடையாது. அப்ப இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ்லாம் எப்போ படிப்பீங்க? 11th 12th தான் படிக்கணும். இப்போ இதுல வந்து ஐ ஹோப் ஹரிச்சரன் ஸ்கோர்ட் 100 out of 100 அப்படின்னா அவரோட உழைப்பு இருக்கு. அண்ட் தென் எங்களோட காமர்ஸ் டீச்சரோட உழைப்பு இருக்கு. அதனால we have to appreciate that காமர்ஸ் டீச்சர். அதே மாதிரி டீச்சர்ஸ் எங்க மேடம் திருமுருகன், கோமதி மேடம் 2 பேரையும் we have to appreciate. பசங்க நாட் லெஸ் தென் 15 lakhs-க்கு 5 வருஷம் கழிச்சு தயாராகிற அளவுக்கு நிச்சயமா தயாராகிடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க அதுக்கான எஃபர்ட்டை மினிமமா போட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒலிம்பியாடுல grade 3, grade 2, grade 1 ஒரு ஸ்கூல் இருக்கு. ஒலிம்பியாட் எக்ஸாமே டாப்பரா எடுத்தா ஐஐடிக்கு போகலாம், இதுக்கு போகலாங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் we concentrate more. நிச்சயமா ஐசெக் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இந்த எஃபர்ட் போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்களோட அதாவது நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். டீச்சர் எஃபர்ட் இருந்துச்சுன்னா அந்த பசங்க 5 வருஷத்துல மினிமம் 10 lakhs-க்கு அவங்க எலிஜிபிலிட்டி ஆகும் பரியே. அப்படின்னா கிட்டத்தட்ட மாசம் 80,000 ரூபாய் சம்பளத்துக்கு தயாராகும். ஆனா அதை தயார்படுத்த வேண்டிய சூழல். அதனால நிச்சயமா உங்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உழைப்பை நம்ம இங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். நிச்சயமா இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்க குடும்பத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. உங்க குழந்தைகள்லாம் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா சந்தோஷமா அவர்களோடு சேர்ந்து பயணித்து
நான் வி ஹரிச்சரன் சார் ஐசக் நியூட்டன் பள்ளியில் 12th முடிச்சு இப்போ நடந்த 573 எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 10th நான் 332 எடுத்திருந்தேன். இப்போ 573 எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ 66% எடுத்திருந்தேன்னா இப்போ 96ல் இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து உறுதுணையாக இருந்த என்னோட பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகம், சார் ஐசக் நியூட்டன் பள்ளி நிர்வாகம், இவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். நாகப்பட்டினத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சரியான திட்டமிடுதல், பிளானிங், ஒரு நல்ல கோச்சிங், சரியான இதாக இருந்தால் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். என்னோட வருங்கால கனவு லாயர் படிக்கணும். தேங்க்யூ.